நான் உன்னை காதலிக்கிறேன், நீ என் கூட வந்துரு, உங்கள் வீட்டில் இருந்தால் நான் 2 பேர்த்தையும் ஒன்று சேரவே விட மாட்டாங்க அப்படிலாம் கூட்டிகிட்டு வந்த கணவர் கொஞ்ச நாள்லேயே பயங்கரமான குடிகாரராக மாறுறாரு. இப்போ அதையும் தாண்டி வேற ஒரு பொண்ணோட இருக்கிற அஃபையரில் அந்த பொண்ணு கூடயே வெளியே ஊரை விட்டு போகிறப்ப தான் பெத்த மகளே பார்த்துட்டு வந்து அதை அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருப்பா. இதுக்கு மேலே நம்ம அவரோட இருக்கவே முடியாது அப்படி சொல்லி தெரிஞ்சுட்டு நம்ம எப்படியாச்சும் வேலைக்கு போனால் மட்டும்தான் நம்ம குழந்தைகளை காப்பாற்ற முடியும் அப்படி சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் வேலை செஞ்ச ஒரு கம்பெனிக்கே போய் வேலை செய்யவும் ஆரம்பிக்கிறா. அவங்க குழந்தைகளை பக்கத்து வீட்டில் இருக்க ஒரு அக்காட்ட தான் விட்டுட்டு இவ வந்து டெய்லியும் வேலைக்கு போயிட்டு அப்படி வந்துட்டு இருக்கா. திடீர்னு ஒரு நாள் அவங்க முதலாளி கூப்பிட்டு உனக்கு தான் ஹஸ்பண்ட் இல்லைல்ல அப்படி சொல்லிட்டு அவகிட்டே தப்பாக நடக்க பார்க்க அவள் வந்து அங்கேருந்து திட்டிட்டு வெளியே வரப்ப திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறா. எல்லாரும் சேர்ந்து பார்க்குறப்ப தான் தெரியுது ஹீரோயின் எகைன் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படி சொல்லிட்டு. கூட இருக்க எல்லாருமே சொல்கிறாங்க நீ ஆல்ரெடி கஷ்டத்தில் இருக்க, 2 குழந்தைகளை வச்சுருக்க, இதுக்கு மேலே அந்த குழந்தை வந்தால் இன்னும் உனக்கு பேர்டன் தான் ஆகும் அப்படி சொல்கிறப்ப ஹீரோயின் என்ன இருந்தாலும் இந்த குழந்தைய நான் பெற்று வளர்த்துவேன் அப்படி சொல்லிட்டு அதே வேலைக்கு திரும்ப போகிறாங்க. ஒரு நாள் மயக்கம் போட்டு விழுகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்க்குறப்ப ஹீரோயினுக்கு டெலிவரியும் ஆகி அழகான ஒரு பையன் பிறக்கிறான்.